கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனுவில் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயிலில் முதன்முறையாக முதலமைச்சர் விஜய் பயணித்து ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமை அலுவலகம் மற்றும் கத்திப்பாரா மெட்ரோ நிலைய பணிகளையும் முதல்வர் நேரில் பார்வையிட்டார். அப்போது மெட்ரோ நிலைய கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மெட்ரோ ரயில் பயணத்தின் போது முதலமைச்சருடன் பயணிகளும் மெட்ரோ ஊழியர்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் முதலமைச்சர் போஸ் கொடுத்தார். பாதுகாப்பு கெடுபிடிகளை தளர்த்தி பயணிகளுடன் பயணியாக முதல்வர் பயணம் மேற்கொண்டார். மெட்ரோ ரயில் பயணத்தின் போது முதலமைச்சருடன் பயணிகளும் மெட்ரோ ஊழியர்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் முதலமைச்சர் போஸ் கொடுத்தார். பாதுகாப்பு கெடுபிடிகளை தளர்த்தி பயணிகளுடன் பயணியாக முதல்வர் பயணம் மேற்கொண்டார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் 45 இடங்களில் சோதனை நடத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சோதனையில் குற்றம் புரிந்ததற்கான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும், ஒரு இடத்தில் சோதனை சமயத்தில் உரிமையாளர் இல்லாததால் அந்த இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜியை தொடர்ந்து மேலும் 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை டாஸ்மாக் மண்டல முன்னாள் மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் ரத்தீஷ் ராஜ் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது. அரசு மதுபான கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் மது விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த நடைமுறை செலவுகளை அரசே ஏற்பதாக அமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். டாஸ்மாக் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. பார் டெண்டர், போக்குவரத்து டெண்டர், பழைய பாட்டில் விநியோக டெண்டர் என டாஸ்மாக் நிறுவனத்தில் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் தனியார் நபர்கள் இணைந்து இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளுக்கான 151 மருத்துவ இடங்களை தாவேகா அரசு காற்றில் பறக்க விட்டிருப்பதாக கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் மாநில ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவர்களை கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் அனைத்தும் நிபந்தனையின்றி அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் நிதி முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மதுபான ஆலைகளிடமிருந்து கட்சி நிதி வாங்கிய புகாரின் பேரில் சென்னையில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் விசாரணை செய்து வருகின்றனர். தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. 2 நாட்களாக நடைபெற்ற விவாதங்களுக்கு பின் மசோதா நிறைவேறியது. வினாத்தாள் கசிவை தடுக்கவும் கடுமையான தண்டனைகளை வழங்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. வந்தே மாதரம் பாடலுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கும் மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேசிய கௌரவ திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தேசிய கீதத்திற்கு இணையாக வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சென்னை அருகே திருவொற்றியூர், எண்ணூர் ரயில் நிலையங்களில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். புறநகர் மின்சார ரயில்கள் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் வேலை முடிந்து வீடு திரும்பும் அலுவலக ஊழியர்கள், பள்ளி முடிந்து வீடு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நாம் எதிர்க்கும் அளவிற்கு பெரிய ஆட்கள் யாருமே இல்லாததால் எதிரிகளிடையே பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூசகமாக வசைபாடியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் ஒரு ஓட்டு கூட தாவேகாவிற்கு குறையாது என்றார்.
பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை கோரும் மனுவை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தொடரப்பட்டுள்ள வழக்கு டிவிஷன் பெஞ்ச் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்குடன் சேர்த்து இந்த மனுவையும் விசாரிக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 6 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். விவசாயி சிவகுமார் என்பவர் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 10 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து 6 கல் குவாரிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கையில் ஒரே வாரத்தில் 517 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 255 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் 3வது வாரமாக அமலாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் புதிய சாலை திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைவுபடுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பெருநகர போக்குவரத்து ஆணையமான கும்டா முடிவு செய்துள்ளது. இதற்கான டிஜிட்டல் தளத்தை உருவாக்க சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையமான கும்டா டெண்டர் வெளியிட்டுள்ளது. கரூர் கோவில் நிலங்கள் மட்டுமின்றி வக்பு சொத்து பத்திரப்பதிவுக்கான தடைகளும் நீக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அறிக்கையில் குளறுபடிகள் உள்ளதாக கூறியதால் அது குறித்து பதிலளிக்க மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆன்லைன் மோசடியை தவிர மற்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் வங்கிக் கணக்கை முடக்க காவல்துறைக்கு அதிகாரமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி மனுதாரர்களின் வங்கிக் கணக்கை உடனடியாக இயக்க தனியார் வங்கிக்கு உத்தரவிட்டார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் கோயம்பேடு, எழும்பூர், சேத்துப்பட்டு, சிந்தாதிரிப்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகள், புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் திடீரென பெய்த கனமழையால் 15 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்த நிலையில் சென்னையிலிருந்து செல்லும் 5 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹரியானாவில் உயிருடன் புதைக்கப்படும் சாகச நிகழ்ச்சியில் இளைஞர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபரிதாபாத்தின் களஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த தீபக்கின் குடும்பத்தினர் நூக் மாவட்டத்தின் கோரி கிராமத்தில் சாகச நிகழ்ச்சி நடத்தினர். அப்போது தீபக்கை ஒரு சாக்கு பையில் கட்டி பிரத்யேகமாக தோண்டப்பட்ட குழிக்குள் இறக்கினர். பிரதமர் மோடியின் பதிவு நீக்கப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. கடிதத்தில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்துள்ளது. மேலும் பிரதமர் பதிவிட்ட உள்ளடக்கங்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் நாகா இனத்தைச் சேர்ந்த கிராம பாதுகாவலர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தால் மாநிலத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நோனி மாவட்டத்தின் பிட்டியாங் கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இரு தரப்பினரிடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் நாகா இனத்தின் கிராம பாதுகாவலர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 2 பேர் காயமடைந்தனர். பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர் தொகுதி, மத்திய பிரதேசத்தின் தாட்டியா தொகுதி, குஜராத்தின் மஞ்சள்பூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்க காவல்துறையால் மொத்தம் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த முக்கிய மாவோயிஸ்டை போலீசார் ஜார்க்கண்டில் கைது செய்தனர். ஜார்க்கண்டின் கிருதி மாவட்டம் மத்னாடி கிராமத்தைச் சேர்ந்த மிசிர் பேசரா மீது கொள்ளை மற்றும் குண்டுவெடிப்புகள் உட்பட 175 வழக்குகளில் 3 மாநில போலீசார் தேடி வந்தனர்.
நாகாலாந்தின் மோகோச்சுங் நகரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 சகோதரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். முவலோங் சங்தாங் மற்றும் திரிடிபா சங்தாங் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் தாயாரும் மூத்த சகோதரனும் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம்களை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் 6 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் வட மாவட்டங்களில் மட்டும் மழை மற்றும் வெள்ளத்தால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து சுமார் 1 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அசாமில் கடந்த 1 வாரத்துக்கும் மேலாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் மாநிலமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மழை வெள்ளத்துக்கு இதுவரை 78 பேர் பலியானதாக மாநில அரசு அறிவித்துள்ளதோடு 7 மாவட்டங்களில் 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளாக மாறியுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை ஆவடியில் பல்லி விழுந்த உணவை உட்கொண்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஐதராபாத்தைச் சேர்ந்த சரோஜா கேட்டர்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வழங்கிய காலை உணவை சாப்பிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை பகுதியை தொழில்துறை அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான கீர்த்தனா ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரோடு அணையை பார்வையிட்ட அவர் நீர் மாசு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அமைச்சர் கீர்த்தனாவிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்ட தாவேகா நிர்வாகி தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு மிரட்டி வருவதாக முன்னாள் தாவேகா பெண் நிர்வாகி இசக்கி கமலா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட தாவேகா துணை செயலாளர் சுடலை என்பவரிடம் வாங்கிய பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுத்தும் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் ராசிபுரம் நகர்மன்ற கூட்டத்தை பெரும்பாலான நகர்மன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் கூட்டம் நிறைவடைந்தது. நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் தயாரித்து வைத்திருந்த 16 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பின்னரும் நிறைவேறவில்லை. இதனால் நகராட்சி நிர்வாக பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து மக்களுக்காக ₹1 கூட செலவு செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திருச்செந்தூர் அடுத்த குறுக்காட்டூர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் விரைவில் ஸ்டாலின் ஆட்சி மலரும் என கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்த மனுதாரர் ஜோலார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர் அல்ல என்று வீரமணி தரப்பில் வாதிடப்பட்டது. அதனை ஏற்று KC வீரமணிக்கு எதிரான தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தூத்துக்குடியின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ள நெய்தல் கலை விழா 5வது ஆண்டாக இந்த ஆண்டும் நடைபெற உள்ளதாக திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டை கொண்டாடும் இந்த விழாவில் பங்கேற்க அனைவரையும் வரவேற்பதாக கூறி கலை விழா தொடர்பான வீடியோவை தமது X தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டு பரமக்குடி நீர்வளத்துறை கண்மாயில் அனுமதித்த அளவை மீறி வண்டல் மண் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதை தவறாக பயன்படுத்தி 6 அடிக்கும் மேல் ஆழமாக மண்ணை அள்ளி சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக புகார் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே கண் பார்வை குறைபாடு கொண்ட தன்னை ஏமாற்றி நிலத்தை அபகரித்த நபர் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மூதாட்டி கவலை தெரிவித்துள்ளார். எழுவரை முக்கியைச் சேர்ந்த பொன்னம்மாள் வளர்ப்பு மகளுக்கு தனது வீட்டை எழுதி கொடுக்க முயன்றார். ஆனால் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சந்தனகுமார் என்பவர் அரசு வீடு கட்டி தருவதாக ஏமாற்றி வீட்டை எழுதி வாங்கியதாக தெரிகிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் மணல் கொள்ளையடித்த 4 பேரை கைது செய்த போலீசார் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட 5 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். நரியம்பட்டு மலட்டாறு பகுதியில் ரோந்து பணிக்கு சென்ற போலீசார் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கைலாசகிரி பகுதியைச் சேர்ந்த தியாகு, லோகு, ராஜ்குமார், லிங்கா ஆகியோரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பேரூராட்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்தேக்க தொட்டியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 14 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டி இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாத நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராணிப்பேட்டையில் முன்னாள் திமுக எம்எல்ஏவால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலத்தை தாவேகா எம்எல்ஏ ஆய்வு செய்தார். தமிழ்நாடு நிலம் சீர்திருத்த உபரி நில விநியோக திட்டத்தின் கீழ் பூட்டுத்தாக்கு பகுதியில் 8 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை முன்னாள் திமுக எம்எல்ஏ ஞானசேகரன் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்பட்ட நிலையில் தாவேகா எம்எல்ஏ தாஹிரா ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாட்கள் நடைபெறும் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழாவை முன்னிட்டு 5 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டார். அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. வேலூர் அருகே பேருந்தில் நகைகள் திருடிய 2 இளம் பெண்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து கைது செய்தனர். சாத்துப்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண் பெங்களூருவுக்கு சென்றுவிட்டு வந்தபோது வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து 8.5 சவரன் நகைகள் திருடு போனது. சென்னை தண்டையார்பேட்டை அருகே 3க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவரை போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஜெய்சூர்யா என்பவர் சிறுமிகளின் முன்பு ஆடைகளை அவிழ்த்து ஆபாச செய்கை காட்டி பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் அங்கன்வாடி மையத்தை மாற்றி புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதியினர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரணத்தங்குண்டில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் பாழடைந்த பழைய ஓட்டு கட்டடம் என்பதால் அச்சத்துடன் குழந்தைகளை அனுப்புவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கஞ்சா கடத்தி வந்த 2வரை கைது செய்த போலீசார் 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பல்லவாடா அருகே வாகன தணிக்கை செய்யும் போது ஈச்சர் வாகனத்தில் பூபாலன் மற்றும் முருகன் கஞ்சாவை எடுத்து வந்ததை கண்டுபிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் செய்யார், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட அனைத்து கறிக்கோழி வியாபாரிகள் 300க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை கடைகள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறி தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் நிலை தடுமாறி சாலையோரம் விழுந்ததில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னப்பன் என்பவர் தனது பைக்கில் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது நிலை தடுமாறி அருகில் உள்ள வயல்வெளியில் விழுந்ததில் தலையில் அடிபட்டு பலியானதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பியால் அபாயம் உள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் டிராக்டரில் செல்லும் போதும் யானைகள் தும்பிக்கையை தூக்கினாலேயும் மின்கம்பி உரசும் அபாயம் உள்ளதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் ஆய்வு செய்து சீரமைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் கூலி தொழிலாளியின் வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து நடந்தபோது கூலி தொழிலாளி கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பங்களாக்குளம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்திய பின் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் மூடப்பட்ட தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் நிர்வாகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் தொழிற்சாலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் பணியாளர்களுக்கு பணப்பலன் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவார் சத்திரம், மதுரமங்கலம், ஒரகடம், படப்பை, மணிமங்கலம், சோமங்கலம், செட்டிப்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இரவு நேரங்களில் பைக்கில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து தங்கச் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சமையல் மாஸ்டரை போலீசார் கைது செய்தனர். ஏகே பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியா பைக்கில் சென்றபோது வளவனூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் 800 போதை மாத்திரைகளோடு வலம் வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வரகநேரி சந்தனபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆஷிகா பானு போதை மாத்திரைகளை டெலிவரி செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நால் ரோடு பகுதியில் வைத்து ஆட்டோவில் ஏற முயன்ற பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். சொட்டத்தட்டி கிராமத்தைச் சேர்ந்த யோகராஜன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் அவர் சிறையில் இருந்தபோது மனைவி பாண்டி செல்வி ஜாமீனில் எடுக்க எந்தவொரு முயற்சியும் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை வெட்டி கொலை செய்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே எச்சில் துப்பியதை தட்டி கேட்டவரை அரிவாளால் வெட்டிய மதுபோதையில் இருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வருகை தந்த அந்தோணி மற்றும் அறிவழகன் ஆகியோர் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மோகன் என்பவர் வெற்றிலை போட்டு எச்சில் துப்பியுள்ளார். அந்த எச்சில் அந்தோணி மீது பட்டதால் பிரச்சனை ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை குறிவைத்து ஊழியர்களிடம் கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழியர்கள் பரபரப்பாக பணியில் இருக்கும்போது அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் கும்பல் இதுவரை 3000க்கும் மேல் கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. சென்னை பெரும்பாக்கம் அருகே ரத்த காயங்களோடு ஒருவர் சடலமாக கிடந்த நிலையில் சடலத்தை எடுத்து செல்வதில் 2 காவல் நிலைய போலீசாரிடையே எல்லை பிரச்சனை ஏற்பட்டது. பெரும்பாக்கம் மற்றும் தாழம்பூர் காவல் நிலைய போலீசாரிடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த விஏஓ எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்தார். இதன் அடிப்படையில் பெரும்பாக்கம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி சென்றனர். ஈரோட்டில் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்த இளம்பெண்ணை எரித்து கொன்றதாக அவரது ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டார். பாரதி நகரைச் சேர்ந்த வினோதினி ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து 4 வயது மகனுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். மதுரையைச் சேர்ந்த நவீன் என்பவரோடு பழகி வந்த நிலையில் இருவருக்கும் இடையிலான தகராறின் போது வினோதினியின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி நவீன் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பெயிண்டர் வெள்ளியங்கிரி என்பவர் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கடலூரில் இந்து அறநிலையத்துறை ஆடிட்டரை கத்தியால் தாக்கி பணம் பறித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆடிட்டர் முருகன் நள்ளிரவு 2 மணி அளவில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவரை வழிமறித்து கத்தியால் தாக்கி தங்க மோதிரம் 1500 ரூபாய் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரோந்தின் போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த கும்பலை மடக்கி பிடித்து விசாரித்த போலீசார் அவர்கள் 7 கிலோ கஞ்சா வைத்திருப்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தனர். அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே லாரி மோதிய விபத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண் ஏற்றி அதிவேகமாக வரும் லாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முத்துவாஞ்சேரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே திருமணமாகி 7 ஆண்டுகளில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மகளின் இறப்புக்கு மருமகனே காரணம் என கூறி தாய் உட்பட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மகள் ரஞ்சிதா மரணத்தில் பலத்த சந்தேகம் உள்ளதாக கூறி மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடும்ப தகராறில் மனைவியை அரிவாளால் தாக்கிய கணவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் முத்துலட்சுமி தம்பதி இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ரமேஷ் அருகில் இருந்த அரிவாளை எடுத்து தனது மனைவியின் தலையில் பயங்கரமாக தாக்கியுள்ளார். செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் உதவியுடன் கட்டணம் வசூலிக்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் திட்டமிட்டு வருவதாக ஏமன் அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. செங்கடல் பகுதியின் ஒரே நுழைவு பாதையான 32 கிலோமீட்டர் அகலமுடைய பாப் அல் மண்டப் நீரிணை ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. அர்ஜென்டினாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். சான் ஜூவான் மாகாணம் வலேஃபெர்டில் பகுதியில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் இசிக்வாலாஸ்டோ மாகாண பூங்கா பகுதியில் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது. பாகிஸ்தானில் காவல் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 போலீசார் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள காவல் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினர் உடனடியாக பதிலடி கொடுத்ததோடு பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 311 ரன்களும் பாகிஸ்தான் 282 ரன்களும் எடுத்திருந்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் 181 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பாகிஸ்தான் அணி 120 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய மகளிர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் உன்னதி ஹூடா தைவானின் வாங்போவேயை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா தஸ்னி மிர்ரை வென்றார். அதேபோல இந்தியாவின் அன்மோல் கார், தன்யா ஹேமந்த், தேவிகா சிகாக் ஆகியோரும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் நேற்று ஒரே நாளில் இந்தியாவுக்கு மேலும் 5 பதக்கங்கள் உறுதியாகின. குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 5 பேர் காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். வீராங்கனைகள் சாக்சி சௌத்ரி, அருந்ததி சௌத்ரி, வீரர்கள் சச்சின் சிவாக், அன்குத் சைசல்ஸ், நரேந்தர் ஆகியோர் வெற்றி பெற்றனர். சிட்டி ஓபன் எனப்படும் முபதாலா டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஜோடி முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறியது. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் ஜோடி பிரிட்டனின் ஜூலியன் கேஸ் லாய்டு கிளாஸ்பூல் ஜோடியிடம் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்ந்தது. வங்கதேச கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் லிட்டன் தாஸ் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்தார். வங்கதேச அணியின் கேப்டனாக மெஹதி ஹசன் இருந்த நிலையில் அவர் நீக்கப்பட்டு தற்போது லிட்டன் தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். 2027 ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரை கேப்டனாக இருப்பார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே செல்லியம்மன் கோவிலில் ஆடி மாத தேர் திருவிழா உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் செல்லியம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரி அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து பெண்கள் வழிபடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டியும் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே துணைமாலை அம்மன் சமேத திருமேனிநாதர் சுவாமி கோவிலில் ஆடி தபசு விழாவையொட்டி திருமேனிநாதருக்கும் துணைமாலை அம்மனுக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மன் சுவாமியை 3 முறை வலம் வந்த பின்னர் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாம்பட்டு கிராமத்தில் உள்ள குளக்கரை அருகே அலங்கரிக்கப்பட்ட முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிரமம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கொங்கேஸ்வரர் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு கருட வாகன புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி பெருந்திருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வீரமாகாளியம்மன் எழுந்தருளிய நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி மதுரை அழகர் கோவிலின் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் நடை திறக்கப்பட்டது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சந்தன குடம் எடுத்து திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் டி மேட்டுப்பட்டி பெரும்புத்தூர் ஐயனார் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு குதிரை சிலைகளை தோளில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். மேலும் கிடா வெட்டி நேர்த்தி கடனையும் செலுத்தினர்.